ஒரு ஊரில் ஒரு திருடன் இருந்தான். அவன் திருட போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, கடவுளே இன்றைக்கி எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கிளம்புனான். அப்படி கோயில் விட்டு வெளியே வர்றப்போ அங்கே ஒரு மரத்தடியில் ஒரு சாமியார் அருள் வாக்கு சொல்லிட்டு இருந்தார். அதாவது ஒரு முனிவர். நம்மளும் போய் அவர்கிட்ட அருள் வாக்கு கேட்கலாமே அப்படின்னு போய் நிற்கிறாங்க. அவர் எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு, யாருப்பா அப்படிங்கிறார். நான் ஒரு திருடங்க. இது திருடனா? திருடனா யார் ஒருத்தரும் தான் திருடன் சொல்லிக்க மாட்டாங்க. நீ திருடன்றே? ஆமாங்க, என்னுடைய வழக்கம் அது. இந்த திருட்டு தொழில் செஞ்சு தான் நான் காலகாலமாக பிழைச்சிருக்கிறேன். என் குடும்பமும் அதில் தாங்க பிழைக்குது. அதனால் நான் இன்றைக்கி திருட்டத்துக்காக போகிறேன். நான் அடிக்கடியெல்லாம் நீங்கள் மற்றவங்க சொன்ன மாதிரி கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணி கும்பிட்றது இதெல்லாம் நல்லா ஆகிற காரியம் இல்லை. நான் எப்போவாவது ஒரு நாள் தான் கோயிலுக்கு வருவேன். நான் எங்கே இருந்தாலும் நான் சாமியை நினச்சிக்குவேன். சாமியை நினச்சி வேண்டிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அருள் வாக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. இவருக்கு வேடிக்கையாக இருக்குது. என்ன இவன் இவ்வளோ யதார்த்தமாக பேசுகிறானே, தன்னைத்தானே திருடன்னு சொல்லிக்கிறான். சரி, இந்த யதார்த்த குணமே அவனை காப்பாற்றட்டும் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு, சரிப்பா நான் அவனை சிம்பிளாக ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிறேன், ஒரு மந்திரம். சத்தியமே வத, அதாவது உண்மையே பேசணும், எந்த சூழ்நிலையும் போய் பேசக்கூடாது. இதுதான் நான் அவனுக்கு சொல்கிற மந்திரம் அப்படின்றான். ஓ சரி, வேறு எதுவும் பெருசாக எதாவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். எதுவும் சொல்லாமல் சிம்பிளாக சொல்லி அனுப்பிச்சுங்க. வரேங்க முனிவரே, பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். சரி, போயிட்டு ஒரு அரண்மனையில் திருடுறதுக்காக பிளான் பண்ணிடுறோம். ராத்திரி வேலையில் ஒரு அரண்மனை மதிர்ச்சூர் பக்கமாக போய் எப்படி உள்ளே போகிறதுக்கு தயங்கி நின்றுங்கிறான். அப்போது எதிரில் மன்னர் வர்றார். மன்னர் மாறு வேஷத்தில் வர்றார். இரவு நேரத்தில் ரோந்து வர்றார். அப்போது இவரை பார்த்துட்டு, யார் நீ அப்படிங்கிறார். உடனே அவன் பதட்டப்படாமல், நான் ஒரு திருடங்க, இந்த அரண்மனையில் ஏதாவது திருடிட்டு போகலான்னு வந்திருக்கேங்க. அவருக்கு ஆச்சரியம். திருடனா? தான் திருடன்ட்டு தன்கிட்டே சொல்கிறானே, என்ன நான் இப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டு, சரி இவனுக்கு கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்படின்னு ராஜா, நானும் திருடன் தான், திருடத்துக்காக தான் வந்திருக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் திருடலாம், கடைசியில் ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு. ஓஎஸ் அப்படின்ட்டு, சரி உள்ளே போகிற வழி எனக்கு தெரியாதுன்றான் திருடன். எனக்கு தெரியுமா, கூட்டின்னு போகிறேன் அப்படின்ட்டு அவர் ராஜா கூட்டின்னு போகிறார். நேராக கஜானாவை கூட்டின்னு போகிறார். அங்கே ஒரு பெட்டியை காமிச்சு, சரி இந்த பூட்டை படிச்சிங்கன்னா அதில் நமக்கு நிறைய பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவன் சாவி இல்லாமலே பூட்டை உடைக்கிறதுல வல்லவனாச்சு. அவன் பூட்டை உடைச்சிட்றான். சமயத்தில் நம்மளால் சாவி இருந்தாலே பூட்டை திறக்க முடியாது. பதட்டத்தில் சாவியை போட தெரியாமல் போட்டு கஷ்டப்படுவோம். ஆனால் இவன் ஈஸியாக திறந்துட்டான். சரி, உடனே திறந்து பார்த்தா உள்ள 3 மாணிக்க கற்கள் இருக்கிறத பார்க்குறான். ராஜா திருடனை பார்க்குறான், திருடன் ராஜாவை பார்க்குறாங்க. சரி, உடனே திருடன் சொல்கிறான், சரிங்க நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்துக்கலாம், 3வது கல்லை இங்கேயே விட்டுட்டு போயிடலாம், அது உரியவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்கிறான். சரிங்கன்ட்டு 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, ஆளுக்கு ஒரு கல் எடுத்துகிட்டு அந்த கல்லை அந்த பெட்டி அப்படியே மூடி வச்சுட்டு கிளம்பிடுறான். அந்த ராஜா அவனை பத்திரமா கொண்டு போய்ட்டு அவன் வீட்டில் விட்டுட்டு அரண்மனைக்கு வந்துடுறான். பொழுது விடியுது. காலையில் மந்திரி சபை கூடுது. ராஜா வந்து மந்திரி சபையில் உட்கார்றார். அந்த மந்திரியை முதன் மந்திரியாக இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு, அமைச்சரே நீங்கள் கஜானாவுக்கு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்றான். சரி, கஜானாவுக்கு போனோடனே பெட்டி பூட்டு உடைக்கப்பட்டிருக்கிறது, பெட்டி திறந்துருக்குது. பார்த்தா இந்த 3 கல் இல்லை 2 கல்லை காணும், ஒரு கல் மட்டும் இருக்கிறது. அந்த அமைச்சர் பார்க்குறான். ஓ, யாரோ திருடிட்டு போயிட்டாங்களோ, அவன் நான் ஒன்று விட்டுட்டு போய்க்கிறான். சரி, இந்த ஒன்று நம்ம எடுத்துக்கலாம், யாருக்கு தெரிய போகுது, திருடன் எடுத்து போயிட்டான்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு மாணிக்க கல்லை எடுத்து இவர் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறார். அடுத்த நாள் மந்திரி சபையில் ராஜா வந்து கேட்குறார், என்ன அமைச்சரே போயிட்டு வந்தீங்களா, என்ன உங்களுடைய அறிக்கை என்ன? இது மாதிரி 3 மாணிக்கல் அந்த மரப்பட்டியில் வச்சுருந்தோம், அது யாராவது திருடின்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராஜா ஆச்சரியத்தோட, 3 மாணிக்கலுமே காணல, நல்லா பார்த்தீங்களா அப்படிங்க. ஆமாங்க, 3 கல்லுமே திருடப்பட்டிருக்குது. அதில் நான் 2 ஒன்று விட்டு ஒன்று திருடி போவாங்க, வந்தாலும் எல்லாத்தையும் அழின்னு போயிருப்பான் அப்படின்னார். சரி, அந்த திருடனை கண்டுபிடிங்க அப்படின்னு உத்தரவு போடுறார். ரொம்ப நாளாக தேடுறாங்க, கிடைக்கல. அப்புறம் இவரே ஒரு ஆள் அமைச்சு, அந்த இடத்துல இருப்பான், போய் பிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. போய் அந்த திருடனை பிடிச்சி வந்துடுறாங்க. திருடனை பிடிச்சி வந்து அதே அமைச்சர் ராஜா வந்து சொல்கிறார், இவன் தான் திருடவன் அப்படின்றார். அமைச்சர் கேட்குறார், வா எங்கே அந்த மாணிக்க கற்கள் 3 கற்கள்? உடனே நான் திருடன் தாங்க, ஆனால் 3 கல் நான் திருடலைங்க, என் கூட இன்னொருத்தர் திருட வந்தார், அவர் ஒன்று நான் ஒன்று எடுத்துட்டோம், மிச்சம் அங்கேயே வச்சுட்டு போயிட்டுங்க அப்படின்றான். உடனே மந்திரி ராஜாவை பார்த்து, ராஜா இது வந்து பொய் சொல்கிறான், 3 திருடிட்டு 1 தான் திருடன்னு பொய் சொல்கிறான், நம்மளை ஏமாற்ற பார்க்குறான், நம்பாதீங்க அப்படின்றார். ராஜா சிரிச்சிட்டு, அவன் கூட வந்து திருடன் நான் தான், இதப்பா எனக்கு அவன் என் பங்காக கொடுத்த ஒரு மாணிக்கல் இது தான் அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்குறார். அது 2 கல் கட்டிச்சா, இன்னும் ஒரு கல் எங்கே அப்படின்னு அந்த திருடனை அந்த அமைச்சர் கேட்குறார். ரொம்ப தொல்லை பண்ணுறார். அவனை ராஜா அந்த அமைச்சரே அமைதியாக இருங்க, அந்த 3வது கல் உங்கள்கிட்ட தான் இருக்குது, உங்கள் பாக்கெட்டில் எடுங்க. அந்த கல்லை எடுத்து
இங்கே வையுங்கள் என்றே சொல்கிறார். அமைச்சர் திடுக்கிட்டு, அரசே, என்ன இது? உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஆன என்னை இப்படி அவமதிக்கிறீர்களே என்றெல்லாம் புலம்பினார். அமைச்சரை நீங்களாக எடுத்து வைத்து விட்டால் நல்லது, இல்லை என்றால் பனிஷ்மெண்ட் மிகவும் பலமாக இருக்கும் என்று அவரை எச்சரிக்கை செய்த பின் அந்த அமைச்சர் தலை குனிந்தவர், அந்த நேரத்தில் சபல புத்தியில் தவறு செய்துவிட்டேன், இந்தாருங்கள் அந்த மாணிக்கங்கள் என்று எடுத்து வெளியே எடுத்து வைக்கிறார். உடனே மன்னர், என் நம்பிக்கைக்கு பாத்திரமான அவர் நீங்களே இப்படி செய்யலாமா? இது எவ்வளோ பெரிய மாபெரும் ராஜ துரோகம். எனவே இன்றிலிருந்து இந்த பதவியிலிருந்து உங்களை இறக்கி விடுகிறேன். விசுவாசத்தோடும் எந்த சூழலிலும் பொய் பேசாமல் உண்மையை பேசுகின்ற இவனே எனது நிதியமைச்சர். இனிமேல் இவரை நிதியமைச்சராக நியமிக்கிறேன் என்று அவரை வெளியே அனுப்பிவிட்டு இவரை அமைச்சராக நியமிக்கின்றார். பார்த்தீர்களா? உண்மையே பேசி உண்மையாக நடந்து கொண்டதால் அவன் வாழ்வில் அவன் உயிர நேரிட்டதல்லவா? உடனே அந்த திருடன் அமைச்சரானவுடன் மிகவும் மகிழ்ந்து தனக்கு உபதேசம் செய்த அந்த முனிவரை நாடி செல்கின்றான். அங்கு சென்று நடந்தவற்றை கூறி அவரிடத்திலே தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றான். அந்த முனிவர் சொல்கிறார், இது நான் சொன்ன வாக்கு அல்ல, இது வேதத்தின் கட்டளை. இதைத்தான் திருவள்ளுவரும் எனைத்தானும் நல்லவை கற்க நாட என்றே சொல்லியிருக்கின்றார். நாம் எத்தனை பேர் நல்ல உபதேசங்களை கேட்கின்றோம், அதில் எத்தனை பேர் அதை கடைப்பிடிக்கிறோம் என்பது கேள்விக்குறிதானே. கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தகை என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். நல்லதை நினைத்துவிடு, அதை நாளும் நிறைவேற்றிடு என்று பெரியவர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். எனவே நாம் கற்றதை, நாம் கேட்டதை, நாம் அறிந்த நல்ல செய்திகளை நாம் அன்றாடம் நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும். அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அதிலே தான் நம் வாழ்க்கையின் முன்னேற்றமும் வாழ்க்கையின் உயர்வும் அடங்கியிருக்கிறது. இனியாகலும் இதை உணர்ந்து செயல்படுவோம்.